வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நம்ம நட்சத்திர பாத குணங்கள் வரிசையில இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூலம். மூலம் அப்படின்னாலே அது வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூலம் என்பது செடியின் வேரை போன்றது. எதை ஒன்றையும் மேலோட்டமா பார்க்காம ஒரு விஷயத்தினுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் அலசுவது அப்படிங்கிறது இவங்களோட சிறப்பு. எதையும் அடியோட மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் வல்லமையும் இவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இவங்க எதையும் ஆரம்பத்துல இருந்து அலசி பார்க்கறதுல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அது ஒரு ஒரு கருத்தினுடைய அல்லது ஒரு விஷயத்தினுடைய அடி ஆழம் வரைக்கும் போறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால இவங்களுடைய கேள்வி கேட்கும் விதம் அல்லது கேள்வி கேட்கும் முறையினாலே கூட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதே போல துப்பறியக்கூடிய வேலைகள், ஆராய்ச்சி, மாபெரும் தத்துவங்கள் சொல்றது அல்லது ஒரு விஷயத்தோட ரகசியத்தை வெளியே கொண்டு மாதிரியான வேலைகள்ல இருக்கிறதுல இவங்க சிறப்பாக வேலை செய்யுங்க. இதுல இருக்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது உண்மை தேடணுங்கிற வேகத்துல சில நேரங்களில் மற்றவங்கிட்ட கடுமையா நடந்துக்கிறது அல்லது அதை கடுமையான விதத்துல வெளிப்படுத்துறது அப்படின்னு சிக்கல்களை கொண்டாந்து விட்டு இதை இவனுடைய பொய்களையும் மேலோட்டமான விஷயங்களையும் கலந்துட்டு உண்மையான சாயத்தை, உண்மையான அர்த்தத்தை உலகிற்கு காட்டுறதுதான் இவங்களுடைய நோக்கமாகவும் உணர்வுகளாகவும் இருக்கும். ஸோ இவங்க முன்னால் பொய் பேசுறதோ அல்லது ஒரு விஷயத்தை மூடி மறைச்சு பேசுறதோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிறதுனால எதிரிகளையும் விரோதங்களையும் சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட இவங்களை பாத வரியாக நம்ம பார்ப்போம். முதல் பாதமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் செயல்ல ஒரு வேகம் இருக்கும். ஒரு பிரச்சனை பார்த்துட்டாலோ அல்லது ஒரு சிக்கல்கள் பார்த்துட்டாலும் அதை மேலோட்டமா தீர்வு பார்க்காம அதை உடைச்சு அதுக்குள்ள அவங்களுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை அல்லது சிக்கலுக்கான காரணத்தை என்னன்னு பார்த்து தைரியமா தொடங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அதற்கான வேகத்தை கொண்டிருப்பார்கள். துடிப்பும் வேகமும் இருக்கும். இது இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க ஒரு பிரச்சனையா அல்லது ஒரு சங்கடம், ஒரு சவால்கள் வந்துச்சுன்னா அதனுடைய மூலத்தை பத்தியே சிந்திச்சுட்டே இருக்கும். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க மைண்ட் ரொம்ப நிலையா ஒரு விஷயத்தோட அடி ஆழம் வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருக்கும். இதே மூன்றாம் பாதம். இவங்களோட முயற்சி புத்திசாலித்தனம் சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்பு அல்லது பேச்சு வழக்கு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமே இருக்கும். பல வழிகளில் ஆராய்ந்து மறைந்துள்ள உண்மைகளை பிரித்தெடுக்க ரொம்ப கடுமையா முயற்சிப்பாங்க. அதுக்காக விவாதிப்பாங்க. பேச்சாலையும் அறிவாலையும் ஒரு விஷயத்தோட முடிச்சு ரகசியத்தை அவிழ்த்து விடுவார்கள். அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷல். இதை நான்காம் பாதமாக இருந்தாலும் எவ்வளவு ரகசியங்களை தேடக்கூடிய அந்த மன உழைப்பு இதுக்கெல்லாம் பலனாக ஒரு ஆழ்ந்த ஞானம் அல்லது ஒரு ஆழ்ந்த தெளிவு கிடைக்கும். ஒரு விஷயத்தோட உண்மையை அறிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய மன நிறைவு உங்களுக்கு ஒரு பெரிய பலனா அமையும். சில நேரங்கள்ல தன்னுடைய நெருங்கிய உறவுகள் அல்லது குடும்ப அமைப்புகள் அல்லது நண்பர்களிடம் இருக்கக்கூடிய ரகசியங்களே இவர்களுக்கு மன வேதனையும் மன உறுதியை சிதைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துவிடும்.